ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பகுதிக்கு சென்றுள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பாகிஸ்தான் ராணுவத்தின் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்க நாம் கேட்கலாம். பாரதி ராஜா, அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு ஆபரேஷன் சிந்தூரை மேற்கொண்டது இந்திய அரசு. பாகிஸ்தான் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தரைவழி தாக்குதலில் இந்திய எல்லை பகுதியில், குறிப்பாக சொல்லணும்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பல பகுதிகள், அதுல மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளான பகுதியாக அந்த பூஞ்ச் பகுதி பார்க்கப்படுகிறது. அங்குள்ள மக்கள் எல்லாம் ராணுவத்தினரின் அத்துமீறல், பாகிஸ்தான் ராணுவத்தினரின் அத்துமீறிய தாக்குதலால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பகுதியைத்தான் மக்களவை எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி இன்று பார்வையிட்டார். அங்குள்ள மக்களை சந்தித்து பாதிப்பு விவரங்கள், அவர்கள் எந்த மாதிரி எல்லாம் பாதிக்கப்பட்டார்கள், அந்த பாதிப்பு விவரங்கள் குறித்து கள ஆய்வையும் மேற்கொண்டிருக்கிறார். அங்குள்ள மக்களின் குறைகள் என்ன என்றால், பாகிஸ்தான் அடிக்கடி இது போன்ற எல்லை மீறிய தாக்குதல்களில் ஈடுபட்டு வருவது. குறிப்பாக பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு 10 நாட்கள் தொடர்ந்து இந்த அத்துமீறலானது இருந்தது. அப்போது எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டார்கள், நிவாரணப் பணிகள் அரசு தரப்பில் என்னென்ன மாதிரியான நிவாரணப் பணிகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டது என்ற விவரங்களை எல்லாம் ராகுல் காந்தி அவர்கள் தற்போது கேட்டறிந்து வருகிறார்.